வங்கதேச விவகாரம் தொடர்பாக சற்று நேரத்தில் டெல்லியில் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை மூத்த செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, ஷேக் ஹசீனா இந்தியாவில் டெல்லியில தஞ்சமடைந்திருக்கிறார். இன்னும் வங்கதேசத்திலிருந்து அகதிகள் வரக்கூடும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழல்ல ஒரு முக்கியமான ஒரு நாள்ல இன்றைக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டிருக்கிறது. முக்கியமான பேசு பொருள் இதுதான். என்னென்ன விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? ஷேக் ஹசீனா இந்தியாவில் தங்கியிருக்கும் இதே நேரத்திலே அவரது அமைச்சரவையிலே முக்கிய பொறுப்புகளில் இருந்த பலரும் இந்தியாவுக்கு பயணம் செய்வதற்கு அனுமதி கேட்டிருக்கிறார்கள். வங்கதேசத்திலே அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம் என அவர்கள் அச்சப்படுவதால் இந்தியா வர விரும்புகிறார்கள். இதற்கிடையே ஷேக் ஹசீனா இந்தியாவில் தங்கியிருப்பாரா அல்லது அவர் ஐரோப்பிய நாடு ஒன்றிலே தஞ்சம் கேட்டு அங்கே பயணம் செய்வாரா என்று பல்வேறு கேள்விகள் இருக்கின்றன. இத்தகைய சூழலில்தான் இந்தியா வங்கதேசம் இரண்டு நாடுகளுக்கும் இடையே மிகவும் நீண்ட எல்லை பகுதி இருக்கிறது. மேற்கு வங்கம், அஸ்ஸாம், மேகாலயா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலே இந்த எல்லை மிகவும் நெருக்கமாக இருப்பதால் வங்கதேசத்திலே வன்முறை தொடர்ந்தால் நீங்கள் சொன்னது போல அகதிகள் வரக்கூடும். அப்படி இல்லாவிட்டாலும் பல்வேறு அரசியல் பிரச்சனைகள் காரணமாக எல்லையிலே பதட்டம் ஏற்படக்கூடும் என்று பல்வேறு அச்சங்கள் இருக்கின்றன. அதே சமயத்திலே இந்தியாவிலிருந்து வங்கதேசத்துக்கு விமான சேவை, ரயில் சேவை போன்ற அனைத்து போக்குவரத்து சேவைகளும் தற்போது நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அங்கே வன்முறை முடிவுக்கு வருமா என்பதை அனைவரும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய சூழ்நிலையில்தான் இது அரசியல் பிரச்சனை அல்ல, ஒட்டுமொத்த நாட்டின் பிரச்சனை என மத்திய அரசு அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளது. காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், சமாஜ்வாதி கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் பிரதிநிதிகள் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக சார்பாக டி.ஆர். பாலு மற்றும் ஆர். ராசா ஆகியோர் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வார்கள் என அதிகாரிகள் தெரிவித்தனர். நாம் பேசிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்திலேயே பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அரங்கத்துக்கு வந்துவிட்டார்கள். இப்போது அந்த கூட்டம் தொடங்கி இருக்கிறது. அங்கே என்னென்ன விவரங்கள் தற்போது வரை மத்திய அரசிடம் கையிருப்பில் உள்ளதோ அந்த விவரங்களை எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு தெரிவித்து அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும், இந்த பிரச்சனையை ஒற்றுமையாக எதிர்கொள்ள வேண்டும் என மத்திய அரசு கோரிக்கை வைக்க உள்ளது. ஷேக் ஹசீனா இந்தியாவுடன் மிகுந்த நட்புறவுடன் இருந்தார். அடுத்து வரும் அரசு அப்படி இருக்குமா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது. ஆகவே எல்லையிலே பாதுகாப்பை நிலைநாட்டவும் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆகவேதான் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்து இந்த விஷயத்திலே தங்களிடம் உள்ள தகவல்களை எதிர்க்கட்சிகளிடம் பகிர்ந்து கொள்கிறது. கிட்டத்தட்ட 50 எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. திலகவதி, கணபதி, நீங்க சொன்ன மாதிரி இந்தியா ஒரு நல்லுறவோடு தான் இருந்தது வங்கதேசத்தோடு, ஷேக் ஹசீனாவும் நட்புறவோடு தான் இருந்தார் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தீங்க. இப்போ ராணுவம் அங்க ஆட்சியை கையில் எடுத்திருக்கிறாங்க. இந்த நிலையில இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் அச்சுறுத்தலோ அசௌகரியங்களோ இருக்கிறதா? தற்போதைய நிலையில இந்தியாவினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை நகர்வு என்னவாக இருக்கும்? இதுதான் தற்போது மத்திய அரசின் முக்கிய கவலையாக இருக்கிறது. ஷேக் ஹசீனா இந்தியாவுடன் நல்லுறவுடன் இருந்தார் என்பதால் தற்போது அவருக்கு எதிரான சக்திகள் ஆட்சிக்கு வரும் சூழல் உள்ளதால் அவர்கள் இந்தியாவுக்கு எதிராக செயல்படுவார்களா என்பதே முக்கிய கேள்வியாக இருக்கிறது. அத்துடன் இப்போது நடைபெற்று வந்த வன்முறை மற்றும் அதனால் ஏற்பட்டுள்ள ஆட்சி மாறுதல், இந்த போராட்டம் அனைத்தின் பின்னணியிலும் சைனாவின் கரம் உள்ளது என நம்பப்படுகிறது. பாகிஸ்தானின் ISI-ஐ பயன்படுத்தி சீனா இந்த ஆட்சி மாற்றத்தை பங்களாதேஷில் உண்டாக்கியுள்ளது எனவும் கருதப்படுகிறது. ஆகவே இது இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கையாக இருக்குமா என்கிற சந்தேகம் இருக்கிறது. குறிப்பாக தீவிரவாதிகள் வங்கதேச எல்லை மூலமாக இந்தியாவுக்குள் ஊடுருவ இது வழி செய்யுமா என்பது மிகவும் முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. ஆகவேதான் எல்லையிலே தற்போது பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்தியா பங்களாதேஷ் எல்லையிலே பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் என சொல்லப்படும் எல்லை பாதுகாப்பு படையினர் முழுக்க பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளை அவர்கள் அதிகரித்திருக்கிறார்கள். உயர்மட்ட அதிகாரிகள் குழு ஒன்று அதை இன்று மேற்பார்வை செய்ய உள்ளது. ஆகவே இப்படி பல்வேறு நடவடிக்கைகள் நடைபெற்று வரும் நிலையில்தான் இந்த அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. ஒருவேளை வங்கதேசத்தில் உள்ள சூழல் இந்தியாவுக்கு எதிரானதாக மாறினால்
அங்குள்ள இந்தியர்களை எப்படி பாதுகாப்பது, மேலும் இந்திய தூதரகங்கள் எப்படி செயல்படுவது போன்ற பல்வேறு விஷயங்கள் இன்று ஆலோசனை செய்யப்பட இருக்கிறது. இதை தவிர வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த விவகாரத்திலே நாடாளுமன்றத்திலே அறிக்கை அளிக்க வேண்டும் எனவும் எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் வலியுறுத்தி வருகிறார்கள். ஆகவே பல்வேறு நடவடிக்கைகளை இன்று நாள் முழுவதும் எதிர்பார்க்கலாம். திலகவதி, தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கணபதி.